ஹாய் வியூவர்ஸ், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சார், உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம். எதுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். அதனால இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயாசம் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சரி, எப்போ போன தடவை எல்லாம் காட்டில் அது மாதிரிலாம் போய் பண்ணியிருந்த வீடியோ இப்போ இன்னைக்கு புதுசாக இருக்குதுன்ட்டு கன்னியாகுமரி கையாட்டியில் இருக்கிற சிக்கன் கடைக்கு வந்திருக்கோம். சிக்கன் கடையில் ஆட்டுக்கால் பாயாசம் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி ஆட்டுக்கால் பாயாசம் செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. வண்டி எது வரல, என் பின்னாடியே வா. வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தாகமாக இருக்குது. அதனால ஒரு ஜில்லுன்னு ஒரு இளநீ ஒன்று சாப்பிடுவோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் பாயாசம் செய்யறது எப்படின்னு பார்ப்போம். அண்ணா, ஒரு இளநீ ஒன்று கொடுங்கண்ணா. இளநீ ஒன்று கொடுங்க, நல்ல தண்ணியாக உள்ள இளநீ. சரி, செவல் நீ அது எடுங்க. வெயில் காலத்துலதான் இப்ப இந்த இளநீலாம் குடிக்கணும்னே தோணுது. வெயில் காலத்துல மட்டும் இல்ல, எந்த காலத்தினாலும் இளநீ குடிக்கலாம். ஆனா என்ன, வெயில் காலத்துல நம்ம உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் நீர் சத்து மூலமா வெளியே போயிடும். அதை மறுபடியும் நம்ம உடம்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னா பொட்டாசியம், சோடியம், குளோரைடு இந்த சத்துக்கெல்லாம் நிறைஞ்சிருக்க இளநீ நம்ம குடிச்சோம்னா வெயில் காலத்துக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைச்சிரும். இது நாளைக்கு வேற ரம்ஜான் வந்திருக்கு. அதனால ரம்ஜான்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னன்னா பிரியாணி தான். பாருங்க பாய், பருவத்துக்கு மழை வருதோ இல்லையோ, வட்டா வட்டம் வருஷம் இந்த பருவத்துக்கு நான் வந்துருவேன். சரி, நம்ம எப்பவுமே பிரியாணி நம்ம அதிகமா செஞ்சிருப்போம். அதனால சரி புதுசா இருக்கட்டும்ட்டு இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயா செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரி வாங்க, ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு டென்ஷனும் வேணாம், எந்த பயமும் வேண்டாம். இது ஜஸ்ட் இன்னொரு பரீட்சை. நம்ம இப்போ ஆட்டுக்கால் பாயா செய்கிற இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். முதல்ல அந்த ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு ஆட்டுக்கால் தேவைப்படும். அந்த ஆட்டுக்காலில் பண்ணி பொசுக்கி நறுக்கி வச்சுக்கிறோம். நறுக்கி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு முதல்ல அந்த ஆட்டுக்கால் வேக வைக்கணும். குக்கரில் போட்டு வேக வச்சாதான் குக்கரில் ஆட்டுக்கால் வேக வைக்கிறது போட்டுக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டுக்கிறோம். அப்புறம் கறி மசாலா தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். அப்புறம் அன்னாசிப்பூ 1, பட்டை, ஏலக்காய் 2, கிராம்பு 2 போட்டுக்கிறோம். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் சிறிது வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம், நறுக்கி வச்ச வெங்காயம். தக்காளி அதேமாதிரி ஒரு தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கிறோம். அப்புறம் உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். போட்டு இப்போ மூடி வச்சு அடுப்பு வச்சு 10 விசில் விட்டுக்கணும். குக்கர் டைட்டாக இருக்கா, மூடி திறந்து பார்த்துக்கோம். எங்கடா குக்கரில் இந்த ரப்பர் காணா டேய். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. இப்பதான் அந்த குக்கருக்கு கீழே லைட்டா தண்ணி சேர்ற மாதிரி இருக்கு. ஆட்டுக்கால் வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய், சோம்பு, பொட்டுக்கல்ல, கசகசா இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறோம்.
10 விசில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்ய வேண்டியது. இதெல்லாம் விழாது. பாத்திரம் எடுத்து அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் மேலே வச்சு நம்ம காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய், அன்னாசி பூ இது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அட இருங்க, நீங்க வேற நல்லா அரைச்சாச்சு போடுங்க. வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டுங்க போட்டுங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனா வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கிறோம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு வணக்கிக்கிறோம். தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். போதுங்களா? நல்லா கலக்குங்க. கலவை கலக்கிற மாதிரி கலக்குங்க. சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்க கூடாது. எதுக்கு உங்களை விட்டுருக்கோம்? நல்லா கலக்குங்க. கொத்தனாரா எதுக்குங்க இதெல்லாம் கலக்குறதுல நல்லா. குழம்பு மிளகாத்தூளே போடலாமே. அது காரம்டாப்பா. தனி மிளகாத்தூள் காரம். கலர்லாம் ஒண்ணும் தேவையில்ல. கலர்லாம் தேவையில்ல. அது காரம். காரம் குழம்பு. அது ஏற்கனவே பச்சை மிளகா வர போட்டுருக்கு. எனவே நீ மசாலா கறி மசாலாவும் போட்டுப்போங்க. அதுவே காரமா இருக்கும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணங்கி எடுத்துட்டோம். இப்போ வந்து மசாலா போட்டுக்கிறோம். கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். சரிங்களா? மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒழுங்கா நம்ம பேக்கெட் ஒழுங்கா பிரிச்சிங்களா இல்லையா? கொஞ்சம் கூட வர முடியுது. அப்பா சரிங்களா? நல்லா எல்லாத்தையும் கலக்கி நல்லா கிண்டி வாசனை கொஞ்சம் கம்மியாக வருது. வாசனைலாம் நல்லா தான் அடிக்கோ. மூக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. மூக்கு அடைச்சிருக்கா என்ன? வாசனை நல்லா தான் வருது. நல்லா வாசனையாக இருக்குது. இன்னும் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ சாப்பிடும் போது எப்படி இருக்குமோ தெரியல. நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாட்டேது. பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். வாசனை இப்பயே மூக்க தொலைக்குது. மூக்க தொலைக்கி இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் ஆட்டுக்கால் பாயாவை. மசாலா எல்லாம் போட்டு வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச ஆட்டுக்கால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறோம். நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறோம். தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஒன்று ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம்.
ஆட்டுக்கால் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய், புட்டுக்கடலை, ஜீரகம், கசகசா இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சதை குழம்புல போட்டுக்கிறோம். இது தண்ணி கொஞ்சம் போட்டு நீ ஏன்னா அவனை ஃப்ரேமுக்கு மட்டும் வந்து நிற்கிறேன், ஒன்றுமே பேச மாட்டேங்கிறா. சிரிச்சுக்க எதை கேட்டாலும் ஃப்ரேமில் வந்து நிற்கிறா, எதாவது பேசாண்டா. டேஸ்ட் பண்ணி பாரு. லைட்டாக போடணும். அது கொஞ்சம் போடுங்க, கொஞ்சமாக முடியும். ஆனால் இப்போ வச்சு விசில நாங்கள் ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு எடுத்துக்க வேண்டியதான் குழம்பு. டேய் கம்மனரே, எனக்கு கம்மனரே கோவம் வருது. நான் பெரியல இருக்கேன். நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தவை கிள்ளி போட்டு அண்ட் இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. சரிங்களா, நான் சாதாரணமாக அந்த பாயா சாப்பிடும்போது அந்த ஊறுது. இதை பிடிச்சி, அதாவது அந்த கால் பிடிச்சி எடுத்தோம்னா உதிரணும். அது சாப்பிடும்போது ஏடா எட்டி பார்க்குற, கீழே விழுந்துட போறாடா, குழம்புக்குள்ள விழுந்துட போறா, எட்ட போவோம். இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்லுமா, உள்ள மாட்டக்கூடாது, அப்படியே முழுங்கிடணும். அதாவது அப்படியே அந்த வழிக்கின்னு போயிடும். அந்த அளவுக்கு இருக்கு அந்த பாயா. இட்ஸ் வெரி வெரி ரிச் இன் ஃபேட். கொழுப்பு ஜாஸ்தி இதில், ஆனால் உடம்புக்கு மூட்டுக்கால் வழிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த ஆப்பம் கம் அவுட் ஸோ குட் ஆக்சுவலி. அண்ட் ரியலி ஐம் ஹாப்பி ஆஃப்டர் யூ அண்ட் யூ ரியலி மேட் அ மிராக்கிள். சூப்பராக இருக்குங்க, நல்லா அருமையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்குது. உங்கள் வீட்டில் எல்லாரும் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கு. ஆட்டுக்கால் பாயா நல்லா இருக்கு. இது இந்த பார்வையா இருக்கு. உடம்பு வலி, கை கால் வலி, இந்த இளம் கிராக்கான நல்லா அந்த ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிடலாம். ஆகா, உனக்கு படுற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, நல்லா உடம்புக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். ரத்தம் இல்லாத ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும். எதுவும் சாப்பிட்றதுனால ஆட்டுக்கு நல்லா இருக்கும். this is an unwanted statement irrelevant to the current situation. கடி காத்துக்கிட்டே இருந்தா புரியுதா? எல்லாம் சாப்பாடு குழம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அம்மா போயிடுச்சு. நல்லா இருக்கா? எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. உண்மை நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. முடிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சொல்லு, லைக் பண்ணுங்க, அங்க பார்த்து சொல்லு. கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கடை பேர் வந்து செல்வி கறிக்கோழி கடை. இந்த கடை வந்து கன்னியாகுமரி கைகாட்டியில் இருக்கு. இந்த கடையில் வந்து பகலில் வந்து பச்சைக்கறி கறி வெட்டி பச்சைக்கறி போடுறாங்க. மாலையில் வந்து ஆட்டுக்கால் சூப்பு ப்ளஸ் சிக்கன் வறுவல் போடுறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் 4 மணிக்கு மேலே வந்து போடுறாங்க. எல்லோரும் கண்டிப்பாக வந்து இங்கே இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். வந்து பாருங்கள், கொஞ்சம் அந்த கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தம். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நீங்க உங்க வீட்டில்